ஊரில் இதை கரையில் போட்டு சாப்பிட்ற வேல். உண்மையாக இஞ்ச குளிர் நாடுன்றபடியாக ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. உண்மையாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் இதை கேட்டு நிறைய பேர் வாரீங்க, அந்த உள்கொழுப்பு போர்வையாக உள்ள கொழுப்பு தாங்கும்னு சொல்லி எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிறோம். ஏன் கொண்டு வந்து வச்சுக்கிறேன்டா, இப்போ எல்லாருக்கும் இல்லை, சில பேர் விரும்பி ஆக்கினப்படுத்தி கேட்குறீங்களோ அதால் கொண்டு வந்து வைக்கிறோம். இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், உங்களுக்கு காசு சார்ஜ் பண்ண மாட்டோம். ஃப்ரீயாக பேர் இருக்குது. ஆங்கிலத்தில் ஸ்பிளின்னு சொல்கிறது, தமிழில் கல்லீரல், மண்ணீரல், தமிழ்நாட்டுக்காரர் சொல்கிறது சிவரொட்டியா டாபி சிவரொட்டியா சிவரொட்டி. திருவோணமலைக்காரர் புல்லுக்குத்தி, திருவோணமலை வாழ்வாக புல்லுக்குத்தி எல்லாம் கொமெண்ட்ஸ் ஒரு ஆள் இருந்தது. இது இருக்குது. இதுன்ற மருத்துவ குணம் என்னன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. ஏன் இதை சொல்கிற மாதிரி நல்ல நாட்டுக்கோழி சேவல் வந்திருக்குது. நல்ல மஞ்சள் கொழுப்போட பாருங்கம்மா, மஞ்சள் கொழுப்போட வந்திருக்குது நாட்டுக்கோழி சேவல். கேட்டியகிளி உதுவும் ஒரு கதையண்டு. இன்றைக்கு 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை. 2-3 கிழமையாக எந்த கடைக்கு வீடியோ போட இல்லை. இந்த கிழமை சரி வீடியோவை போடுவோம்ண்டு போடுறேன். எந்த காணொலியை பார்க்குற நீங்கள், எந்த வீடியோக்களை பார்க்குற நீங்கள் கேட்டியகிளின்னு சொல்லி என் சேனல் இருக்கும். அதில் மணி அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய காணொலிகளை நிறைய பேர் பார்ப்பினோம். கிட்டத்தட்ட 75,000 1 லட்சம் பேர் பார்க்குறீங்க. என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை, மணியும் அடிக்கிறீங்க இல்லை. அடிச்சிங்கன்னு சொன்னால் எனக்கும் பியூசனமாக இருக்கும், 4 பேருக்கும் இந்த காணொலி போகிறதா இருக்கும். அத்தோட எனக்கு ஒரு அண்ணா அவரால் ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னு சொன்னால், தான் வந்து யூகேயில் வந்து ஆக்களுக்கு படிப்பிக்கிறவராம், டியூஷன் எடுக்கிறவராம். ஆனால் அந்த டியூஷன் எடுக்கிற ஆக்கள் அல்ல டியூஷனில் படிக்கிற ஆக்கள்கிட்ட பேரண்ட்ஸுக்கு ஒரு விஷயம் ஒன்றை பாஸ் பண்ணுங்க உண்டு. என்னென்று கேட்டேன். தான் ஒரு மாதத்தில் கிழமையில் ஒரு நாள் படிப்பிக்கிறவராம், மாதத்தில் 4 நாள் படிப்பிக்கிறேன்னு சொல்லியும் அந்த பேரண்ட்ஸ்கிட்ட காசை வாங்கி எடுக்க முடியுதில்லை. ஆனால் நாங்கள் சலிப்பு தட்டாமல் பிள்ளைகளை படிப்பிக்கிறோம். பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய மாதிரி அவ்வளோ அறிவுபூர்வமாக படிப்பிக்கிறோம். ஆனால் அந்த பேரண்ட்ஸாக உணர்ந்து அந்த எங்களுக்கு அந்த சம்பள காசுன்னு சொல்லி அந்த காசை தாருங்க முடியாது. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் எவ்வளோ வேணால் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு சொல்ல, மாதம் 60 பவுண்ட் சார்ஜ் பண்ணுறவராமண்டு. அது கூடவா குறையவான்றது எனக்கு தெரியாது. பட் அவருடைய மனக்குமுறலை என்னிட தெரிவிச்சிருந்தவர். அப்படி உண்மையாக படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற ஆக்களுக்கு அந்த கொடுக்குற காசை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லது. பட் பெருமதியான பாடமாக இருக்கணும். அப்படி அவர் பெருமதி இல்லாதவராக இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட படிக்க விடாமல் வேறு ஒரு ஆக்கள்கிட்ட படிக்க விடுங்க. கூடியவாக ஒரு ஆள்கிட்ட படிக்க விட்டீங்களா அந்த காசை கொடுத்து அந்த ஆசான் வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் உண்மையாக அந்த பிள்ளைகளுக்கும் படிப்பு நல்லா விளங்கும். இல்லாட்டிக்கு என்ன மாதிரி மொக்கண்ணாவா கூனாவாக தான் இருக்கணும். சரிதானே? அப்போ படித்த பிள்ளைகளாக இல்லை படித்த வர்க்கங்களாக வளர்க்குறதுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கு கொடுக்குற பணத்தை கொடுத்து உதவி செய்யுங்க பெற்றோர்கள். வேறு என்ன, இந்த கடை வீடியோ இந்த கடை வீடியோ என்னுடைய லாப நோக்கத்துக்காக செய்கிறேன், என்னுடைய வருமானத்துக்காக செய்கிறேன். இந்த வீடியோவை பார்க்க விருப்பம் இல்லாத நீங்கள் தட்டிட்டு போங்க. பார்க்க விருப்பம் அல்லது இறைச்சிகளில் விருப்பம் உள்ளாக்கள் அல்லது யூகேயில் யூரோப்பில் இருக்கிறார்கள் இந்த வீடியோவை அனுப்புகிறதா என்ன பெறுமதி என்றால் ஒரு தரமான ஒரு இறைச்சியை எங்கள்கிட்ட பெறக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்கோ, காட்டுறேன். ஏன் நான் இதை முன்னுக்கே சொல்கிறேன்னு சொன்னால், பழமையாக பொது விஷயங்களில் வேறு கடையில் வீடியோக்கள் செய்கிறேன். நான் இது என்னுடைய சுய லாபத்துக்காண்டி இந்த வீடியோ செய்கிறேன். இதுதான் என்னுடைய கடை. எந்த கடையில் என்னென்ன இருக்குன்றதை சொல்கிறேன் பாருங்கோ. வாயா, இது வந்து ஊராட்டு பங்கு, நல்ல ஊராட்டு பங்கு இறைச்சி பாருங்கோ. வெட்டி ரெடிமேடாக கிட்ட கொண்டு காட்டுங்க கேமராக்காரன். நல்லா க்ளீனாக வெட்டி பங்கடிச்சு இறைச்சி, எலும்பு, ஈரல், இதயம் எல்லாம் வச்சுருக்குது. எங்கடா அப்போ கொழுப்பை காணையில் ஊராட்டு பங்குல அந்த வயிற்று கொழுப்பு இருக்குது தானே, வயிற்றில் உள்ள கொழுப்பு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் படிகள்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. அந்த கொழுப்புக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயாக தருவாங்க. அதே மாதிரி நல்ல நாட்டுக்கோழி சேவல் வந்திருக்குது. நல்ல மஞ்சள் கொழுப்போட பாருங்கம்மா, மஞ்சள் கொழுப்போட வந்திருக்குது நாட்டுக்கோழி சேவல். இந்த பொருள் எல்லார்கிட்டையும் கிடைக்காது. இது வந்து ஆட்டின் வயிற்றுக்குள்ளே உள்ள உள்கொழுப்பு. அதை எப்படி இருக்க மாட்டேன் சொன்னால் இங்கே பாருங்கள் காட்டுறேன். ஆட்டின் வயிற்றுக்கு உள்ள உள்கொழுப்பு ஒரு போர்வை மாதிரி இருக்கும். ஊரில் இதை கரையில் போட்டு சாப்பிட்ற வேல். உண்மையாக இஞ்ச குளிர் நாடுன்றபடியாக ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. உண்மையாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்.
பட் இதை கேட்டு நிறைய பேர் வாரீங்க அந்த உள்கொழுப்பு போர்வையாக உள்ள கொழுப்பு தாங்கும்னு சொல்லி எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிறோம். ஏன் கொண்டு வந்து வச்சுக்கிறேன்டா இப்போ எல்லாருக்கும் இல்லை, சில பேர் விரும்பி ஆக்கினப்படுத்தி கேட்குறீங்களோ அதால் கொண்டு வந்து வைக்கிறோம். இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், உங்களுக்கு காசு சார்ஜ் பண்ண மாட்டோம், ஃப்ரீயாக கிடைக்கும். ஏன் ஃப்ரீயாக கிடைக்குமெண்டா இது உடலுக்கு உண்மையாகவே கேடு இல்லை, எங்களை கொழுப்பு தான் வேணுமென்று கேட்குறாங்களுக்கு இந்த கொழுப்பு நாங்கள் ஃப்ரீயாக தருவோம். மற்றது இது இருக்குது ஸ்பிளிட், கல்லீரல், மண்ணீரல், கணக்க பேர் இருக்குது. ஆங்கிலத்தில் ஸ்பிளின்னு சொல்கிறது, தமிழில் கல்லீரல், மண்ணீரல், தமிழ்நாட்டுக்கார சொல்கிறது சிவரொட்டியா டாபி சிவரொட்டியா சிவரொட்டி. திருவோணமலைக்காரர் புல்லுக்குத்தி, திருவோணமலை புல்லுக்குத்தி எல்லாம் கொமெண்ட்ஸ் ஒரு ஆள் இருந்தது. இது இருக்குது. இதுன்ற மருத்துவ குணம் என்னென்னு சொல்கிறேன்னு கேளுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இது எல்லா கடைகள்லையும் கிடைக்காது, எல்லா இறைச்சி கடையிலையும் கிடைக்காது. இதுன்ற மருத்துவ குணம் குருதி சம்பந்தமான பிரச்சனைக்கு, பிளட் சம்பந்தமான பிரச்சனைக்கு நல்லது. அதாவது பிளட் கேன்சர் உள்ளாக்கள், செங்குருதி சிறுதுணிக்க, வெண்குருதி சிறுதுணிக்கையில் பிரச்சனை உள்ளாக்கள், குருதி சோகை உள்ளாக்கள், ரத்த அயன் குறைபாடானாக்கள், இப்படி ஆர்பிசி டபிள்யூபிசி இப்படியான குறைபாடுகள் உள்ளாக்களுக்கு நல்லது. இது மாதத்தில் ஒருக்கா 2 தடவை வாங்கி சாப்பிட்றதால உடம்புக்கு நல்லது. நீங்கள் போய் கூகுளில் போய் அடித்து பாருங்கள், யூடியூப்பில் ஸ்பிளின்ஸ் சாப்பிட்றதால என்ன தமிழில் இல்லாட்டி சுவரொட்டி என்று அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு வீடியோக்கள் நிறைய பேர் போட்டிருக்கிறோம். இது எப்படி செய்கிறேன்னு சொன்னால், இதை வாங்கி கொண்டு போய் மஞ்சள் போட்டு அவிச்சு போட்டு குளிர் தண்ணியில் கழுவினீங்கன்னா டைட் ஆகிடும். அதுக்கு பிறகு சின்ன சின்ன வட்டி நல்ல வடிவாக ஈரல் செய்கிற மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அவிச்ச குடல் நாங்கள் விற்கிறோம். அவிச்ச குடல் எல்லா இடமும் இருக்காது, நாங்கள் க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு அவிச்சு விற்கிறோம் அவிச்ச குடல். அதே மாதிரி மணிக்குடல், இங்கே பாருங்க, மணிக்குடல் நல்ல சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கு. சிறு குடல்னு சொல்கிறது அல்லது மணிக்குடல்னு சொல்கிறது சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்குது. எங்கள்கிட்ட இந்த குடலும் குடல், அவிச்ச குடல், சிறு குடல், அதே மாதிரி இது ஆட்டினுடையது. இது கரகாலமாக எங்கள்கிட்ட வரையில் இப்போ வந்திருக்குது. விருப்பமானாக்கள் வந்து வாங்குங்கோ. இதோட பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அல்ல ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றது ஆட்டின் ஈரல் குலை, ஈரல், நுரையீரல், இதயம் அப்படியே செட்டாக இருக்குது. நீங்கள் வேணுமென்னு சொன்னால் ஆட்டின் ஈரல் குலை வாங்கி அப்படியே சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இது ஆட்டின் தலைக்கறி, ஆட்டின் தலைக்கறி. இது தமிழ்நாட்டுக்கு போனீங்களா, தமிழ்நாட்டில் உள்ள சாப்பாட்டு கடையெல்லாம் கேட்டு பாருங்க, ஆட்டின் தலைக்கறி என்று கேட்டிங்கன்னு சொன்னால் தருவாங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும். ஈழத்தமிழர்களும் சமைச்சு சாப்பிட கூட இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்காரர் அவ்வளவு சுவையாக சமைப்பாங்க தலைக்கறி. அதன் தலைக்கு உள்ள மூளை அப்படி எல்லாமே மிஷினில் கட் பண்ணி சின்னனாகவே இருக்குது. இது காட்டினான் சேவல், இந்த மஞ்சள் கொழுப்போட சேவல் எல்லா நேரமும் பாறையில் இந்த முறை நல்ல சேவல் வந்திருக்குது பாருங்க. மற்றது காட்டுக்கோழி இருக்குது. காட்டுக்கோழி வந்திருக்குது, முழுசாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. காட்டுக்கோழின்ற பலன்கள் நான் முதல் சொல்லியிருப்பேன். அப்போ கனவேர் அதை சொன்னவர் பாட்டுக்கோழின்ற என்னென்ன பலன்னு சொல்ல வேணாமான்னு சொல்லி கனவேருக்கு வெக்கமாக இருக்காம், அதாக நான் சொல்லல. சிக்கன் பார்ட்ஸ், சிக்கன் லிவர் இருக்குது. ஜிசட் என்னையா நாளைக்கு வரும். அடுத்தது மான் மலை தாங்கோ, மான் இருக்குது, மலை இருக்குது. இங்கே கனவேருக்கு குழப்பம், மான் எது மறை எது என்று குழப்பம் இருக்குது. இறைச்சியை பார்த்தாலே தெரியும், நீங்களே பாருங்க, மானுக்கு மறைக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை வடிவாக பாருங்க. அது மான் இறைச்சி, இது மர இறைச்சி. அவ்வளவுக்கு அருமையாக இருக்கும் மான் இறைச்சி. கறி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். மர இறைச்சி அப்படியே பிடட்டி அல்லது ஒரு பொரியல் செய்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். முயல் தாங்கோ, காட்டு முயல். கிட்ட கொண்டு காட்டையா, எஞ்சவாயா கிட்ட வாயா. காட்டு முயல் நல்ல டத்த பிடிப்பாக இருக்குது. இது வந்து இஞ்சி சொல்கிறது காட்டு முயலில் 2 வகையான மூன்று வகையான காட்டு முயல் இருக்குது. 3 வகையான காட்டு முயல் இருக்குது. அதில் எங்கள்கிட்ட 2 வகையான ஒரு வகையான முயல் இருக்குது. ஒன்று வந்து வளர்ப்பு முயல், மற்றது வந்து நோமல் காட்டு முயல், அடுத்தது வந்து ஹேர்ன்னு சொல்கிறது. இது வந்து ஹேர். ஒரு முயல் 2.5 கிலோ 3 கிலோ வரும். நல்ல ஹார்டாக இருக்கும். நாங்கள் அன்றைக்கி வேல்ஸுக்கு ஒரு எங்களோட நண்பர்களை பார்க்குறதுக்கு போயிருந்தேன், வீடியோ போட்டிருப்பேன். அங்கே கொண்டே இந்த முயலை காய்ச்சினாங்க. அவ்வளவு அருமையான சுவை அப்படி இருந்தது. உப்பவியல் மாதிரி வச்சுருந்தான், அவ்வளவு சுவை. மற்றது காட்டுப்பண்டி வந்து இப்படி 1 கிலோவாக பேக் பண்ணியிருக்குது.
இல்லை எங்களுக்கு 1 கிலோ வேண்டாம் அல்லது எங்களுக்கு கணக்க வேணும் பெருசாக வேணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட 100 இல்லை 200 இல்லை 1000 கிலோவும் நாங்கள் தருவோம். நாங்கள் காட்டு பண்ணி எங்கள்கிட்ட அவ்வளோவுக்கு மலிவாகவும் சீப்பாகவும் இருக்குது. இங்கே பாருங்க இப்படி நல்ல பீஸாகவும் இருக்குது. இங்கே பாருங்க கிட்ட கொண்டு காட்டையா நல்ல கொழுப்போட நல்ல பீஸ் இருக்குது. இது கறி வைக்க போகிறீங்களாண்டா இது கருக்கல் போட போகிறீங்களாண்டா இப்படி பாருங்க கருக்கலுக்குரிய பீஸ் கறி வைக்கிறதுக்குரிய பீஸ் எப்படி வேணுமென்றாலும் நீங்கள் பண்டி வச்சு எங்கள்கிட்ட அல்ல கொள்ளையா 1 2 இல்லை அல்ல கொள்ளையாக வாங்கலாம். சிவரொட்டி எத்தனை கிலோ இருக்குது? எத்தனை கிலோ இருக்குது? ஓகே 20 கிலோ கிட்ட ஆட்டின் சிவரொட்டி இருக்குது. மாட்டின் ஈரல் இருக்குது. அதே மாதிரி மாட்டின் இறைச்சி எலும்பில்லாத மாட்டிறைச்சி இருக்குது. பொடிகள் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஸ்லோ தான். என்னடா ஸ்லோ தான் நீங்கள் என்னடா ஸ்லோன்னு சொல்கிறேன். கொஞ்சம் ஓடுற ஏழியாக கொடுத்தீங்கன்னா வட்டிக்கிட்டு மாட்டீரல் வச்சுக்கிறாங்க. மாட்டீரல் அப்படி வைங்க. அதே மாதிரி சாதாரண பேபி சிக்கன் லெக் இதெல்லாம் நான் காட்டையில் அல்லது ஆட்டின் ஈரல் வேணும் ஆட்டின் இதயம் வேணுமெண்டா கூட இவையிட்ட நீங்கள் வாங்கலாம். ஆட்டின கிட்னி இருக்குது. எல்லா விதமான ஐட்டங்களும் ஆட்டின கிட்னி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே வந்துருக்குது. எங்கள்கிட்ட ஆட்டின் தத்தத்தை தவிர மிச்சம் எல்லாமே நாங்கள் எடுத்து தருவோம். வாங்க உள்ளுக்கு கொண்டு காட்டையா உள்ளுக்கு கொண்டா உள்ளுக்கு காட்டுவோம். கேமராக்காரன் கொண்டு காட்டுங்க. இதெல்லாம் ஆடு வந்துருக்குது. இதில் உள்ளதெல்லாம் ஆடு உள்ளே போய் பயப்படாத வைக்கப்படாதவோ ஆடு வந்துருக்குது. இஞ்சால தேவையான அளவுக்கு காட்டு பண்டி இருக்குது. ஆடு வந்துருக்குது காட்டு பண்டி இருக்குது. எல்லாமே மான்மறை எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த கிழமை அதாவது வெள்ளி சனி ஞாயிறு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு திங்கக்கிழமை வரைக்கும் வெளியே கொண்டு வாய் திங்கக்கிழமை வரைக்கும் எங்கள்கிட்ட சாமான் நீங்கள் தேவையான அளவுக்கு எடுக்கலாம். பொடியல் வந்து வெட்டி பேக் பண்ணி சட்டப்படி செய்து தருவாங்க. வேறு என்ன விஷயம் சொல்லல வீடியோ பார்க்குற நீங்கள் மணியக்கணி அடித்து எங்களை வளர்த்து விடுங்கோ. இன்னும் நிறைய வீடியோக்களை நாங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுறத உதவியாக இருக்கும். டிக்டாக் ஃபேஸ்புக் பக்கம் பார்க்குற நீங்கள் கேட்டியே கிளியன்னு சொல்லி எங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மணி இருக்கும். இந்த மணியை அதில் அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் எங்களோட காணொலிகள் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். வேறு ஏதாவது குறை நிறை இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கோ. கதைச்சி வீடியோகளுக்கு எல்லாம் முடிக்கிறேன். கேட்டிய கிளி உதுவும் ஒரு காதையண்டு.